ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பு சகோதரி சகோதரியாகிய உங்கள் யாவரையும் எங்கள் ஊழியத்தின் சார்பாக குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போகலாம். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அவரின் குரலை கேட்ட பின்னும் தயக்கமே, கல்வாரியின் மேட்டினில் கலங்கும் கர்த்தருண்டல்லோ. கவலையேன் கலக்கம் ஏன், கவலையேன் கலக்கம் ஏன், கர்த்தரேசு அழைக்கிறார். அன்னை அன்னி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். இந்த 2 பேருமே தகப்பனுக்கு மிகவும் முக்கியமானவர்கள், மிகவும் அருமையானவர்கள். இந்த தகப்பன் அவர்களை அதிகமாய் நேசித்தான். ஒரு நாள் 2 பேருக்கும் அந்த வாலிப வயது அடைந்த பின்பு அந்த இளையவன் வந்து தன் தகப்பனிடத்தில் சொன்னான், எனக்கு சேர வேண்டிய எல்லாவற்றையும் பிரித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டான். அந்த தகப்பனும் மனம் உவந்து அவனுக்கு சேர வேண்டிய எல்லா சொத்துக்களையும் அவனுக்கு பிரித்து கொடுத்தான். அந்த இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தன் தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு போய் தன் மனம் போனபடி, தன் மனம் விரும்பினபடி, தான் என்னமெல்லாம் செய்ய நினைத்தானோ தன் நண்பர்களோடு சேர்ந்து செய்து எல்லாவற்றையும் அழித்து போட்டான். வேதம் சொல்லுகிறது, வேசிகளிடத்தில் தன் ஆஸ்தியை அவன் அழித்து போட்டான் என்று சொல்லி அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். அவன் எல்லாவற்றையும் செலவழித்து தீர்த்த பின்பு அவன் இருந்த தேசத்தில் ஒரு பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சம் வந்தபோது இவனும் குறைவுபட தொடங்கினான். இவனுக்குள்ளே இருந்த எல்லா விதமான சொத்துக்களுடைய காரியங்களெல்லாம் அழிந்த பின்பு அவனோடு இருந்த நண்பர்களும் கரைந்து போக தொடங்கினார்கள். அவனோடு கூட இருந்து அவனுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. இப்பொழுது அவன் குறைவுபட்டவனாக ஒருவேளை உணவிற்காக கஷ்டப்படுகிற சூழ்நிலை வந்தது. தன் வேலைக்காக, தன் வயிற்றினுடைய பசியை போக்குவதற்காக பல இடங்களில் வேலை தேடி அலைந்தான். ஆனால் அவனை நம்பி வேலை கொடுப்பதற்கு யாரும் இல்லை. முடிவிலே ஒரு குடியானவனிடத்தில் போய் வேலை கேட்கிறான். அந்த குடியானவன் சொல்லுகிறான், இடத்தில் உனக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, ஆனாலும் என்னிடத்தில் இருக்கிற பன்றிகளை மேய்ப்பதற்கு உனக்கு வேலை கொடுக்கிறேன், அதை மாத்திரம் நீ கவனமாய் செய்ய வேண்டும் என்று சொன்னான். இவனும் அதை ஏற்றுக்கொண்டு எப்படியாவது தன்னுடைய பசி போக்கப்பட்டால் போதும் என்று சொல்லி அந்த பன்றிகளை மேற்கிற அந்த வேலைக்கு போய் சேர்ந்தான். என்ன நடந்தது என்று சொன்னால், அவனுடைய பசி கொடுமையினாலே அந்த பன்றிகளுக்கு வைக்கிற தவிட்டினால் தன்னுடைய பசியை போக்கிக் கொள்வதற்கு அவன் பிரயத்தனம் செய்தபோது, அவன் முயற்சி செய்தபோது அவனுடைய எஜமான் அந்த பன்றிக்கு கொடுக்கிற தவிட்டை கூட அவனுக்கு கொடுப்பதற்கு மனம் இல்லாமல் அவனை துரத்தி விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இவன் எப்பொழுது உட்கார்ந்து அவன் புலம்பிக் கொண்டு இருக்கிறான். திடீரென்று சொல்லி அவன் மனதில் ஒரு யோசனை வந்தது. இவருடைய தகப்பனுடைய வீட்டிலே எத்தனையோ வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேரும் இந்த பஞ்ச காலத்திலே பசி இல்லாமல் பட்டினி இல்லாமல் போஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, நான் மாத்திரம் ஏன் இப்படி குறைவுபட்டவனாக பசியோடு கூட பட்டினியோடு கூட இந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணினான். அவன் உள்ளத்திலே ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டான். என் தகப்பனிடத்தில் நான் திரும்ப போகிறேன். நான் போய் உன்னிடத்திலே நான் வேலை செய்வதற்கு கூட தகுதி இல்லாதவனாக இருக்கிறேன். உன்னுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு அருகதை இல்லை. உன் வேலைக்காரனாக ஏற்றுக்கொண்டு எனக்கு உணவு தாரும் என்று சொல்லி கேட்பேன் என்று சொல்லி தன் தீர்மானத்தோடு தன் தகப்பனை நோக்கி வருகிறான்.
ஆனால் இங்கே நடக்கிறது என்ன என்று சொன்னார், இவன் என்றைக்கு தன் சொத்தை பிரித்து கொண்டு தன் தகப்பனை விட்டு தூரமாய் போனானோ அன்றிலிருந்து அவனுடைய தகப்பன் இவனுடைய வருகைக்காய் காத்திருக்கிறான். என் பிள்ளை எப்பொழுது வருவான் என்று சொல்லி காத்து கொண்டு இருக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவனும் அப்படித்தான். இன்றைக்கு அநேக நேரங்களில் இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக, இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்காக, இச்சைகளுக்காக தேவனுடைய அன்பை மறந்தவர்களாக, ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற கரிசனையும் அன்பை இழந்தவர்களாக நாம் தூர போய் விடுகிறோம். இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு நன்மையாய் தோன்றி விடுகிறது. இந்த உலகத்தில் பெரியவையாய் தெரிகிற காரியங்கள் எல்லாம் தேவனுடைய அன்பிற்கு முன்பாக ஒன்றும் இல்லை என்பதை உணர்வதற்கு பதிலாக அதுதான் நிரந்தரம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதே போல் தான் இவனும் ஓடினான். ஆனால் இந்த ஆண்டவராகிய தேவன் அந்த தகப்பனைப் போல திரும்ப வர வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார். அவன் திரும்ப வந்தபோது அவனுடைய தகப்பன் வேகமாய் ஓடி அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு அவன் முத்தம் செய்து அவனை அழுதான். அவனை மறுபடியும் தன் வீட்டிலே கொண்டு வந்து சேர்த்து அவனை குளிக்க வைத்து அவனுக்கு புதிய உடைகளை உடுத்தி அவனுக்கு மோதிரத்தை தரிப்பித்து அவனுக்கு பாதரட்சைகளை கொடுத்து அவனுக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் திரும்ப வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை ஆண்டவருடைய அன்பை மறந்து அவர் நம்மேல் வைத்திருக்கிற கரிசனையை மறந்து அவரை விட்டு விலகி போயிருப்போம் என்று சொன்னார், அவரை மறந்திருப்போம் என்று சொன்னார், அவரோடு இருக்கிற உறவிலே நாம் குறைபட்டிருப்போம் என்று சொன்னார், நாம் திரும்ப வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவர் நம்மை பார்த்து அழைக்கிற தேவனாக இருக்கிறார். திரும்ப வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் பாவம் செய்தபோது அவன் போய் தன்னை மறைத்து கொண்டான் செடிகளுக்கு நடுவிலே. பகலில் குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவராகிய தேவன் அவனோடு கூட உறவாடும்படி வந்தார். வந்த ஆண்டவர் அவனை தேடுகிறதை பார்க்கிறோம், அவனை அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? இன்றைக்கும் அதே ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து கேட்கிறார், மை டியர் சன், வேர் ஆர் யூ நவ்? நீ எங்கே இருக்கிறாய் என்னுடைய பிள்ளையை என்று சொல்லி கர்த்தர் தேடுகிறதையும் அழைக்கிறதையும் பார்க்கிறோம். நாம் இருக்கிற இடத்திலிருந்து நம்முடைய ஆண்டவராகிய தேவனை நாம் நோக்கி பார்ப்போம் என்று சொன்னார். அவர் மீண்டும் தன்னோடு கூட சேர்த்து நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து நமக்கு ஒரு புதிய வாழ்வையும் ஆசீர்வாதத்தையும் ஒரு புதிய நம்பிக்கையும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை காரியங்களை இழந்து போனாலும் சரி, எத்தனை நன்மைகளை இழந்து ஒருவேளை நம்மை விசாரிப்பார் இல்லாமல் தேற்றுவார் இல்லாமல் நின்று கொண்டிருந்தாலும் சரி, நம்மை விசாரிக்கிற தேவன், நம்ம அழைக்கிற தேவன் அவர் இன்றும் காத்து கொண்டு இருக்கிறார். அவன் திரும்பி வர வரைக்கும் அவனுடைய தகப்பன் காத்து கொண்டிருந்தான். அவன் வந்தபோது அவன் எப்படி தன்னை விட்டு போகும்போது தன் மகனாய் போனானும் அதே போல் திரும்ப வரும்போது அவனை மகனாகவே தகப்பன் ஏற்றுக்கொண்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவனும் அப்படித்தான். அதை நாம் திரும்பி வரும்போது தம்முடைய பிள்ளையாகவே அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக விரும்புகிறார். நம்மளுடைய சமூகத்தில் வரும்போது ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி நம்மை விட்டு கொடுப்போம் என்று சொன்னார். நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம் என்று சொன்னார். நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை கொடுப்பதற்கும் நம்மை உயர்த்தி வைப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கும் என்று சொன்னார். இறைவனிடம் திரும்பி வாருங்கள். அவர் இன்றைக்கும் நமக்காய் அவர் காத்திருக்கிறவராக இருக்கிறார். நமக்காய் அவர் காத்திருக்கிறார். என் பிள்ளைகளிடத்தில் வரட்டும் என்று சொல்லி நாம் திரும்பி வரும்போது அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஒரு பாடலை நான் பாட விரும்புகிறேன். நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன், நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்வீரா. தேவ சமூகத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு நாம் வருவோம். என் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாரா? நான் பாவம் செய்திருக்கிறேனே, என் ஆண்டவர் நான் மறந்திருக்கிறேனே, துரோகம் செய்திருக்கிறேனே, ஆண்டவர் என் மேல் வைத்திருந்த அன்பையும் நம்பிக்கை நான் உடைத்து விட்டேனே என்று சொல்லி ஒருவேளை யோசிக்கலாம். நீங்கள் திரும்ப வரும்போது அவர் நம்ம ஏற்றுக்கொள்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அவரிடத்தில் வந்து முழங்கால் படியிட்டு சொல்லுவோம், நானாக வந்திருக்கிறேன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுவோம். அவர் நிச்சயமாக நம்ம ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பார், ஒரு புதிய வாழ்வை கொடுப்பார், ஒரு புதிய நம்பிக்கையை கொடுப்பார். ஜெபிப்போமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வமே, இந்த நல்ல நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு அந்த தகப்பன் தன் பிள்ளைக்காக காத்திருந்ததைப் போல நீரும் இன்று எங்களுக்காக காத்திருக்கிறீரே ஆண்டவரே. நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வந்து எங்களை நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரத்திற்குள்ள கர்த்தர் உதவி செய்வீராக.
உடைய கிருபைகளை தாங்கட்டும். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மனமாற்றமும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.